ஒடிஷா மாநிலத்தில் சவுத்வார் நகருக்கு அருகே பயணிகள் விரைவு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. பெங்களூருவிலிருந்து ஒடிஷாவில் உள்ள கமாக்கியாவுக்கு சென்று கொண்டிருந்த அதிவிரைவு பயணிகள் ரயில் ஒடிஷாவின் மங்குளி ரயில் நிலையம் அருகே சென்றபோது தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. இதில் 11 பெட்டிகள் தடம் புரண்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு மீட்பு பணி ரயிலும் மருந்து பொருட்களும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து ஆய்வு செய்து வருவதாகவும் பாதிக்கப்பட்டுள்ள ரயில் சேவைகளை முடிந்த அளவிற்கு விரைவாக தொடங்கச் செய்ய முயற்சித்து வருவதாகவும் அதிகாரிகள் கூறினர். நீலகிரியை அடுத்த மசினகுடி முதுமலை புலிகள் காப்பகம் பகுதியில் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க வீரர்கள் போராடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த ஆற்றக்கரை கிராமத்தை ஒட்டிய வனப்பகுதியில் திடீரென தீ பற்றியது. காட்டுத்தீ மெல்ல பரவி முதுமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் பற்றி எரிகிறது. தீயை கட்டுப்படுத்தும் பணியில் மசினகுடி மற்றும் சிங்கார வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தீயை அணைக்க கடலூர் தீயணைப்பு துறையினரை வனத்துறையினர் நாடியுள்ளனர். திண்டுக்கல் அருகே கார் ஷெட்டில் தீ விபத்து ஏற்பட்டதால் பல கார்கள் எரிந்து சேதமடைந்தன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரிடம் கேட்கலாம். சங்கர், இந்த விபத்து எப்படி ஏற்பட்டதுன்னு தெரிய வந்திருக்கா? விவரம் என்ன? தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில கொட்டப்பட்டி என்கின்ற பகுதியில மேக் ஒர்க் என்ற ஒரு பழைய கார்களை பழுது பார்க்கும் நிறுவனமானது செயல்பட்டு வருகிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதனால அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்களும் உரிமையாளர்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்று மதியம் அந்த கார் ஷெட்டிலிருந்து கரும்புகையானது எழ ஆரம்பித்தவுடன் அங்கு இருக்கக்கூடிய பழுதுக்க வந்த ஒரு 10க்கும் மேற்பட்ட கார்கள் திடீரென காற்றின் அழுத்தத்தின் காரணமாக திடீரென பரவ ஆரம்பித்ததில் 10 கார்களுமே எரிந்து முற்றிலும் தீக்கு இரையாகியுள்ளது. மேலும் இந்த தீ காரணமாக அருகாமையில் உள்ளவர்களும் பொதுமக்களும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தீயணைப்பு துறையினர் தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து பற்றி எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய கார்களை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த கார்களுக்கு முழுமையான இன்சூரன்ஸ் உள்ளதா அல்லது இந்த கார் ஃபயர் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? நேற்று பணியை முடித்துவிட்டு சென்ற நிலையில் இந்த கார்கள் எரிந்ததற்கான காரணம் என்ன என்பதை தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நன்றி சங்கர், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக.